புதிய ராணுவ தளபதி லசந்த் ராட்ரிகோ தலதா மாளிகைக்கு விஜயம் செய்து மத அனுஷ்டானங்களில் ஈடுபட்டதன் பின்னர் மல்வத்து பீட மகாநாயக்கர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். நாட்டின் 25வது ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்ட நிலையில் அவர் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு விஜயம் மேற்கொண்டார். லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த் ராட்ரிகோ மல்வத்து பீட மகாநாயக்கர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரையும் சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். அதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு தெரிவித்தார். கிளீன் ஸ்ரீலங்கா எனும் திட்டம் ஜனாதிபதியுடைய எண்ணக்கரு. சூழலை தூய்மைப்படுத்துவது மாத்திரமல்ல, உயிர்களை பாதுகாக்கும் வகையில் சகல துறைகளையும் கவனத்திற்கொண்டு இந்த திட்டத்துடன் நாம் இணைகின்றோம். இராணுவம் என்ற அடிப்படையில் பல விடயங்களை முன்னெடுக்க எதிர்பார்க்கின்றோம். எண்ணக்கருக்களை மாற்றிக்கொண்டு முன்னோக்கி பயணிக்கவே எதிர்பார்க்கின்றோம். இராணுவத்தினரின் மேம்பாட்டுக்கு ஆட்சேர்ப்பு, பயிற்சி நடவடிக்கைகள் என்பவற்றில் ஏதேனும் மாற்றங்கள் உள்ளனவா? தொடர்ந்தும் பயிற்சி நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்துச் செல்கின்றோம். இராணுவம் என்பது எந்த ஒரு நிலையிலும் தயாராக இருக்க வேண்டும். யுத்தம் மாத்திரமல்ல, இயற்கை அழிவு ஏற்பட்டால் அது தொடர்பில் உடனடியாக செயற்பட வேண்டும். இராணுவம் தான் நாட்டை பாதுகாக்கும் காவல் தெய்வம். மக்களுக்காக சேவையாற்ற காவல் தெய்வம் எப்போதும் தயாராக உள்ளது.